2008 8-9 சார் 2009 பசங்க 2008 96 பிரேம் வந்து அந்த படத்தில் கேமராமேனை லான்ச் பண்ணோம். அவரை கூட்டு வந்தவர் தான் இந்த விஜய் சேதுபதி அப்படிங்கிற ஒரு மனிதர். அவரை வந்து நான் இந்த கதைக்கு மீனாட்சி சுந்தரத்துக்கு நீங்கள் செட் ஆக மாட்டீங்கன்னு ரிஜெக்ட் பண்ணேன். சார் எனக்கு கொடுத்தா பரவாயில்ல, எனக்கு இல்லைன்னா பரவாயில்ல சார், இன்னொருத்தர் இருக்காரு, நான் அவரை கூட்டு வரவா அப்படின்னாரு. கூட்டு வாங்க போது அப்படின்னு அவர் அனுப்பிச்சு வச்சவர் தான் விமல். என்னடா அந்த மனுஷன் இவ்வளவு பெரிய இதுவாக இருக்கும், தனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ட்டு பேசாமல் போயிடாமல் இன்னொருத்தனை அனுப்பி வைக்கிறான், அந்த மனுஷன் இப்போது நல்லா வருவான் அப்படின்னு நான் அன்னைக்கு நினச்சேன். அது இன்னைக்கு இப்படி வந்திருக்காரு. அதே இடையில எங்கள் 2 பேருக்கும் பெருசாக முட்டிக்கிச்சு. வாழ்க்கையில் இந்த மனுஷனை கூட படமே பண்ணிடவே கூடாது அப்படின்னு நான் நினச்சேன். அதே நானும் இவரோட படமே பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். என்னை வந்து எந்த ஃபங்க்ஷனில் கூட சந்திச்சிடக்கூடாதுன்னு நினச்சார் இவர். தீபாவளிக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஷூட்டு, நைட் ஷூட் வேறு, மழை வேறு பெய்யுது. ஷூட்டிங் நோட்டில் மழை பெஞ்சிச்சுன்னா ஷூட்டிங் நிப்பாட்டுவாங்க இல்லையா வழக்கமாக. அந்த நாகரிகம்லாம் அவர் கிடையாது. இவ்வளோ எந்த விதமாக அது கிடையாது சார். உடனே அந்த காஸ்டியூம் மாற்றுங்க. நிஜமாகவே டின்னர் பிரேக், லஞ்ச் பிரேக் விட்டு தான் ரொம்ப கம்மி. அதெல்லாம் அவருக்கு வரவே வராது போல் இருக்குது. ஏன் இல்லை, அவர் எழுதி படிக்க மாட்டார் போல் இருக்குது. டின்னர் பிரேக், லஞ்ச் பிரேக் அப்படி. அந்த சமயத்தில் தீபாவளிக்கு மட்டன் வந்து பக்கத்தில் அறுத்துட்டு இருந்தாங்க. வாசனை நல்லா இருக்குன்னு எட்டி பார்த்ததுனால எங்கள் 3 பேருக்கு ரத்த பொரியல் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க இலவசமாக கொடுத்தது தான் அன்றைக்கி நைட்டு. இந்த உண்மை அதுதான். ஆனால் இந்த ஃபோட்டோ இது நடக்கும்போதாம்மா இல்லை ரியல் ரெயின் தான் இல்லை, இது ஃபார் எக்ஸாம்பிளாக இல்லை. இந்த மாதிரி ஒரு 100 இருக்குது. அதுக்கு அவர் சொன்ன காரணம் வந்து நிஜமாக ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு இது வரைக்கும் நான் ஒரு 50 படங்கள் மேலே ஒர்க் பண்ணியிருக்கேன். எந்த இயக்குனரும் இப்படி பேசினதில்லை. அவர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு முறை வீட்டில் கஷ்டமாக இருக்கும். சொல்லலாம்ல, சொன்னதான் எல்லாரும் முன்னாடி சொன்னதான், தனியாக ரூமில் சொல்ல, அதனால் கூட்டத்துக்கே தெரியும். அன்றைக்கி செட்டில் வீட்டில் கஷ்டமாக இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து சொந்தக்காரங்க யார்கிட்ட போய்ட்டு ஒரு 100 ரூபா வாங்கிட்டு வான்னு சொல்லும்போது அன்றைக்கி யாரும் தரல. அஸ்னேட்டாக இருக்கும்போது என் தேவைக்கு ரொம்ப அவசரமாக தேவைப்படும் ஒரு 200 ரூபான்னு கேட்டபோது யாருமே தரல. இன்றைக்கி பேப்பரில் எழுந்த ஒரு கதையை நம்பி ஒரு ப்ரொடியூசர் உள்ள கோடியில் படம் பண்ணும்போது நான் எப்படி இதை வச்சுக்கிட்டு நிதானமாக இருக்க முடியும்? ஸோ அந்த இன்னொருத்தர் பணம் அப்படிலாம் இல்லாமல் என்னை நம்பி ஒருத்தர் பணம் போட்டிருக்காருங்க. ரொம்ப சின்சியராக வேலை பார்த்தாரு. ஆனால் அதுக்காக ஒருத்தரையும் தூங்க விடாமல் டார்ச்சர் பண்ண. அது இது சும்மா கவர் பண்ணுறதுக்காக பேசுகிறதுனால இருந்தாலும் இந்த மனுஷனோட டார்ச்சர் தான் இருந்தது. ஆனால் இட்ஸ் பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். தலைவன் தலைவி ஆடியோ லான்ச். டைட்டில் ஸ்பான்சர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், டிராவல் பியாண்ட் பவுண்டரிஸ். பவர்ட் பை லக்ஷ்மி செராமிக்ஸ். எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். பிருத்வி விமென்ஸ் இன்னர்வேர்ஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். டிஜிட்டல் பார்ட்னர் பிஹைண்ட் வுட்ஸ்.